பேசலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் ஒருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் மூலமாய் எங்களோடு இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். ஆகினால நாம் கூடி வந்திருக்கிறதான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கொஞ்ச நேரம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மட்டமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க, மட்டமாய் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்கள் கூட இருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா தயவுள்ள மகா இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை எப்போதும் உடைய கர்த்தாவே திருக்கரத்தில் மூடி மறைத்து கொண்டு இருக்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய தெய்வமே, எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை உடைய தெய்வமே, இதோ துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தாவே கர்த்தரை நான் எக்காலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறையா. என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில கர்த்தாவே இறங்கி அருளும்படியாக, பிரசன்னமாகும்படியாக ஹல்லேலூயா எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? காலை வேளையில் என்னோடு சேர்ந்து எல்லாரும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவரே தேவன், எல்லா வல்ல தேவன் அவரே. அவரே நம்மை ஆளுகை செய்கிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நமக்கு துணையா இருக்கிறவர். காலை வேளையில் ஓ தேங்க்யூ லார்ட். சேர்ந்து கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றே செங்கடலை நீ பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றே நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் சேர்ந்து சொல்லலாமா நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் தூதர்களும் உணவாள் நெஞ்சங்களை தூதர்களும் உணவாள் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு உங்கள் ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு பானவர் எல்லாம் உற்சாகமாய் வாயில திறந்தவர் கோபானவர் உலகத்துல ஒருவருமே இல்லை உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உருவாகலாம் மறிக்கலாம் அவரை போல நம்மை கரம் பிடித்து நடத்த அவரை போல நம்மை நேசிக்க அவரை போல நம்மை வழிநடத்த அவரை போல நம்மை ஆதரிக்க அன்பு செலுத்த ஒருவருமே இல்லை ஆகினால் அந்த காலை வேளையில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக உமக்கு பானவர் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கண்மலையை நீ பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தித்தி கண்மலையை நீ பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தித்தி உன்னாம் அதிசயம் அற்புதம்
செய்திடுவே உண்டாகும் அதிசயம் என்றும் செய்திடுவே உமக்கு பாலவர் சேர்ந்தேன் உற்சாகமாய் இந்த காலங்களில் அவரே நம்மை நடத்துகிற தேவன் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாய் போஷிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டானால் அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தவிர இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு நன்மையும் இல்லை. அவரை தவிர வேற எந்த பெரிய தெய்வமும் அல்ல, பெரிய அன்பும் அல்ல. அவர் ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். தேங்க்யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வாழ்வை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசுவே இரத்தத்தால் வன்மை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாழ்வை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசுவே இரத்தத்தால் வாழ்வை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒழுங்கேறும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்ற கர்த்தாவே இந்த வல்லமை மாத்திரமே எங்கள் மத்தியில உலாவட்டும். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அந்த வல்லமைகள் மத்தியில கடந்து வரட்டும். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அந்த வல்லமை எங்கள் மத்தியில கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற அந்த வல்லமை எங்களை எல்லாவற்றுக்கும் நீக்கி பாதுகாத்து பராமரிக்கிற அந்த வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு படத்தை தருகிற அந்த வல்லமை இன்றைக்கு இந்த காலை வேலையில இந்த நேரத்தில் எங்கள் மேல கத்தா கால் கடந்து வரும்படியாக எங்கள் மேல ஊற்றும்படியாக ஊற்றும் ஒரு ரிபாலா சீக்கிர புதுரலமன எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசுவே இரத்தத்தால் உண்மை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சேர்ந்து உண்மை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசுவே இரத்தத்தால் உண்மை உண்டு உண்டு அற்புத வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒழுங்கேறும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒழுங்கேறும் ஒரு பாக்கராலாஷி கரதரம் தூரலமனம் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஆண்டவரே. வேள்வி காரையில ஒரு அக்கினி கடந்து அநேகர கர்த்தாவே உம் தோசமாய் திருப்பினது இன்றைக்கு நாங்கள் பின்மாற்றமாய் போகாதபடிக்கு உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு உம்மை விட்டு நாங்கள் கர்த்தாவே பின் தங்கிடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தாவே உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்துக் கொள்ளும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை இழுத்துக் கொள்ள மாட்டேவரே. எந்த சூழ்நிலை கர்த்தர் கர்த்தாவே யோபு தகப்பனே உம்மை மறுதலிக்காமல் நடந்தது போல உம்மை மறுதலிக்காமல் நாங்கள் நடக்க உம்மையே நாங்கள் பின்தொடர எந்த நிலையிலும் கர்த்தர் விட்டு நாங்கள் தூரம் போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலங்களில் ஒரு பிரசனத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஒரு வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக நன்றியோடு துதிக்கிற மாட்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சங்கீதக்காரன் அந்த தாவீது அந்த யோபு சொல்வதை போல என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய்
என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பை அறுத்தாலும் உலகத்தில் என்ன நடந்தாலும், உலகத்தில் என்னை யார் கைவிட்டாலும் அவன் விட்டு விலகவே கூடாதுப்பா. அவனை விட்டு விலகவே கூடாது. அநேக காரியங்கள் வந்த போதும் யோபு தன் நாவினாலே பாவம் செய்யாமல் இருந்தது போல, உம்மை கேள்வி கேட்காத இருந்தது போல, காலை வேளையிலே மண்ணோடுக்கு ஒட்ட ஓடாகிய நான் பார்த்து எந்த விதத்திலையும் எதிர்த்து நின்று பேசாதபடிக்கு கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? அவருக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உண்டு. மனுஷனை வாழ வைக்கிறதுக்கும், அவனை எடுத்துக் கொள்வதற்கும், துக்கத்தை கொடுக்கிறதுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் உண்டு. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் மூஞ்சி நேரம் ஒரே ஒரு காரியப்பா, உலகத்தில் எந்த பொல்லாப்பு வந்தாலும் சரி, உலகத்தில் எந்த காரியங்கள் எங்களை நெருக்கி ஏவினாலும் சரி, அவனோடு கூட இருக்கணும், அவனோடு கூட இருக்கணும். ஹalleluya. என் கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, நின்ற வாழ்க்கையில ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் வானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் வானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்ல முடியுமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களை நீங்க ஆளுகை செய்யப்பா, தொடர்ந்து நடத்துங்க. உலகத்தின் முடிவோடு இந்த சகல நாட்களிலும் உடனே இருந்து சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குறுதி நிறைவேற்றும். எல்லா காயங்கள் மாறட்டும். நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் உட்கார்ந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அங்கே நான் முன்னாடி சொன்னது போல ரொம்ப முக்கியமான அந்த ஆராதனை என்பது தெய்வத்தை உயர்த்தி காட்டுகிறதான ஒரு அது இந்த மகிமை வேற யாருக்கும் இல்லை, இசப்பாக்க மாத்திரம்தான். இல்லையா? உலகத்துல எல்லாம் வரலாம், உலகத்துல எல்லா காரியங்களும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது, எல்லாம் மனுஷனுக்காக நியமிக்கப்பட்டது. உலகத்துல எல்லாம் வரலாம் போகலாம், ஆனா எந்த சூழ்நிலையும் தெய்வத்தை அந்த ஆராதிக்கிற அந்த அந்த கணத்தை தெய்வத்துக்கு மாத்திரம் நம்ம கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களில நாம ஜீவித்தபடி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதங்களை செய்தார். ஒருவேளை லாக்டவுன் நமக்கு நெருக்கிற காரியங்கள், நம்மளை வேதனைப்படுத்துற காரியங்கள், அநேக காரியங்கள் வந்தாலும் தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கென்று ஒரு வழியை தெய்வம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் தேவ நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இந்த இந்த ஆன்லைனை கவனிங்கள். உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்த வாரத்துல எல்லா கூட்டத்தையும் கூட முடிந்தால் நம்ம அந்த ஆன்லைன்ல போடலாம். செவ்வாய்க்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம் முன்பதாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால நீங்கள் கவனமாயிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா நான் ஏன் இந்த 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 காலகட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார் சொன்ன, நான் முன்னாடியே சொன்னேன். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கணம் கர்த்தருக்கு இல்லை. தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை அந்த கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியாத பட்சத்துலதான், ஆமா ஏதோ சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, பணமொழி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அப்படி எப்படி இருக்கிறதுனால நமக்கு இந்த காரியம் இந்த இந்த சபைகள் எல்லாம் அடைத்து போட்டார். கர்த்தர் அடைத்து போட்டார். அதனால கொஞ்சம் இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை சீக்கிரமா இந்த சபைகள் எல்லாம் திறங்க, நாங்க விடுதலையா குடும்பமா, ஆமா இப்படிப்பட்ட ஆராதனை தேவையில்லை. இது ஒரு ஆராதனையா? எங்கேயோ உட்காந்து வீட்டுல வேடிக்கை பார்த்துக்கணும், அப்படி பிள்ளைங்களை அதட்டிக்கணும், பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அல்லது ஏதோ தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்காத படிக்க ஏதோ உட்கார்ந்து சபையில எப்படிதான் உட்காருவோமா, நம்ம சபையில எப்படிதான் இருப்போமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயோ மேலே ஏறி உட்கார்ந்துக்குன்னு ஏதோ டிவியில ஏதோ கடமைக்கு ஏதோ பார்க்கறது போல பார்த்து கொண்டு ஏதோ பக்கத்துல ஏதோ ஒரு காரியத்தை வச்சு எல்லாம் இல்ல. ஆமா, கர்த்தருக்குன்ற ஒரு கணம் இருக்குது. ஏசப்பா முன்னாடி இருந்தா இப்படிதான் இருப்போமா, நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், இப்படிதான் இருப்போமா, இருக்க மாட்டோம் இல்ல. அப்போ தெய்வத்துக்கு முன்பதாக நடுக்கம் தேவை. ஆவியோடும் உண்மையோட தெய்வத்தை ஆராதிக்கணும். இல்ல எங்கேயாவது யாராவது
ஆமா கர்த்தருக்கு முன்பதாக துணிகரமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அல்லது படுத்து கொண்டிருந்தால் அல்லது மேல ஆமா அவருக்கு கனவு இல்லாதபடிக்கு ஏதாவது செய்து கொண்டிருந்தா இன்றைக்கு அதை மாற்றுங்க. அதை மாற்றி இன்றைக்கு ஆமா தெய்வத்துக்கு முன்பதாக நடுக்கம் இருக்கட்டும். தெய்வத்துக்கு முன்பதாக ஆமா நமக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய கனம் இருக்கட்டும். அதனால நான் கர்த்தரானால் என்னுடைய கனம் எங்கே வேதம் சொல்கிறது, எங்க எங்க என்னுடைய மகிமை எங்க, என்னுடைய கனம் எங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை என்றால் என்னதான் நடந்தாலும் சரி அவருக்குரிய நாள். இந்த நாளை நம்ம ஆவியோடு உண்மையோடு உற்சாகத்தோடு தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கலாம், ஒரு காரியத்தை செய்யலாம். கடந்த நாட்கள்ல நாம இந்த எலெக்ஷனுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணோம். ஆமா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உமக்கு சித்தமான, நமக்கு மனசுக்கு பிடிச்ச, உமக்கு சித்தமான அல்லது எங்களுக்கு சாதகமா இருக்கிறதான ஒரு அரசியல் வரட்டும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய பெரிய கிருபை அதை கேட்டது. நமக்கும் நல்ல ஆட்சி கர்த்தர் கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருடத்துல ஆண்டவர் சொன்னார் அப்படிதான், நான் அரசியல்களிலே மாற்றத்தை உண்டாக்குவேன், அந்த மாற்றங்கள் நன்மைக்கு ஏதுவா இருக்கும். நீங்க 1ஆம் தேதி சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை, அந்த வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரசியலில ஆமா பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்குவேன், அது நன்மைக்கு ஏதுவா இருக்கும், அது நன்மைக்கு ஏதுவா இருக்கும். இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அரசியல் அல்லது இந்த ஆட்சி நிச்சயமா நன்மைக்கு ஏதுவா இருக்கும். நல்ல திட்டங்களை அந்த தமிழகம் நமக்கு கொடுக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா அவங்க மேல இருக்கிற அன்பு இல்லை, அவங்க மேல காரியங்கள் இல்லை, கர்த்தர் சொன்ன காரியம். போன வருஷத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஆமா நன்மைக்கு ஏதுவா இருக்கும், ஒவ்வொரு திட்டமும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த அரசியல்வாதிகள், அந்த அதிகாரிகள், அந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருக்கிறதான மந்திரிமார்கள், எம்எல்ஏமார்கள் எல்லாமே ரட்சிப்புக்குள்ளாக வரணும். ஆகையாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கொடுத்த இந்த ஆட்சி நல்ல விதத்துல நடக்கணும். சீக்கிரமா இந்த லாக்டவுன் எல்லாம் முடியணும். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கணும். எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யணும். அதனால இந்த காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில இருக்கிற இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவார். வருகிற இந்த அரசியல் காரியங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக, கொரோனா சீசன் எல்லாம் சீக்கிரமாய் முடியும்படியாக, எல்லா உயிரிழப்புகள் மாறும்படியாக, அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக திரும்பும்படியாக, எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியாக வந்து முன்பதாக ஜெபிக்கட்டும். நீ நல்லவர், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே ஒரு விஷயம் எங்கள் ஆண்டவரை எங்கள் தேசத்துக்கு கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களுக்காய் கூட ஆண்டவரை நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, வேதத்துல இப்படியான ஒரு வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே, நான் தேசத்துக்கு நன்மையானதை தருவேன் என்று சொன்னது போல தகப்பனே, அந்த வார்த்தையானது எங்கள் தேசத்தின் மீது கிரியை செய்யும்படியாக, தேசத்தின் மீது உடைய தேவக்கரம் அனுதினமும் பற்றி இருக்கும்படியாக, தேவனே அப்பா நீர் ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி ஆண்டவரே என்னாலே ராஜாக்களும் ஆண்டவரே அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறார் என்ற வசனமானது ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, விஷயமா எங்கள் தமிழ் மாநிலத்தில் பொறுத்திருக்கிற இந்த நல்ல ஆட்சிகளுக்காய் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளை கை கொள்கிறவனுக்கோ ஆண்டவரே நீர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது போல, கர்த்தாவே உமக்கு பயந்து உங்களுடைய திட்டங்களை ஆண்டவரே, நன்மையான திட்டங்களை ஆண்டவரே எங்கள் தேச ஜனங்களுக்கு கொடுக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாலமோனுக்கு கொடுத்த அந்த நாணமும் உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் அவர்களுக்கு தரும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. விஷயமா எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று செய்யும்படியாக ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ஊழியர்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரை விரும்புகிற காரியங்களுக்கும் தடைகள் உண்டாகாதபடிக்கு தகப்பனே ஆளும் தலைவர்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்துல ஒரு நன்மையான காரியங்கள் ஆண்டவரை உண்டாகி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமக்கு இந்த லாக்டவுன் காரியெல்லாம் சீக்கிரமா முடியணும். நம்மள இப்படியே வந்து தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு தெய்வத்துக்கும் சித்தம் இல்லை, நமக்கும் பிடிக்கல. அதனால நீங்க இந்த காரியத்துல கொஞ்சம் உற்சாகமா இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் சீக்கிரமா இந்த ஆராதனை, ஏன்னா
நான் போன வாரம் சொன்னது போல ரொம்ப நேரம் இதுல உட்கார முடியாது. வேற விஷயங்கள் இருந்தா ரொம்ப நேரம் இதுல உட்கார பண்ணுவோம், மணிக்கணக்கில் இதை செலவு பண்ணுவோம். ஃபேஸ்புக்ல அல்லது வாட்ஸ்அப்ல அல்லது இன்ஸ்டாகிராம் நீங்க பல விஷயங்களை பார்க்கும்போது நோண்டா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு நம்மளால ரொம்ப நாள் முடியாது. யார் பேசினாலும் சரி, நான் இல்லை, உலகத்துல இருக்கிற பெரிய ஊழியக்காரன், எப்படிப்பட்ட அற்புதம் செஞ்ச ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இதுல உட்கார்ந்து மெசேஜை கேட்கறதுக்கு அவன் சம்மதிக்க மாட்டான், பிசாசு சம்மதிக்க மாட்டான். அதனால நாம சுருக்கமா சில காரியத்தை தியானம் செய்து நாம முடிக்க போகிறோம். கண்களை மூடி இந்த நாளுடைய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அருமையாய் கொடுத்திருக்கிறதால இந்த நல்ல வேலைக்காய் நடு செலுத்துகிறோம். ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த காலை வேலையில கர்த்தர் அப்பா எங்களோட இடைப்பட்டு நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களுக்கு துணையா இருந்தீர். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த செய்தி வேலையில என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பொறுப்படுத்து எங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் யாமும் விலகட்டும், தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தேவ நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து போன வாரத்துல நான் இந்த வார்த்தைகளை பேசல, அதுக்கு முந்தின வாரத்துல நாம் பேசினேன். இருதயம் என்கிறதான ஒரு தலைப்புல நாம் தொடர்ந்து இந்த செய்திகளை அனுசரித்து வருகிறோம். இருதயம் என்கிற இந்த இருதயம் தான் எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை கொடுக்கிறது. அந்த இருதயம் இல்லாத பட்சத்துல எந்த மனுஷனும் வாழவும் முடியாது. இருதயத்திலிருந்து தான் மனுஷன் வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான பவரும், முதல் சக்தி அதுதான். அப்போ அந்த இருதயம் ஆண்டவர் மிக முக்கியமாய் படைத்திருக்கிறார். அது உள்ளங்கை அளவுதான், அது ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னதுதான். சின்னது, கையில பிடிச்சிடலாம் அந்த இருதயத்தை. இந்த இருதயம் அவ்வளவு சின்ன ஒரு காரியம் தான். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் சதை உள்ள ஒரு காரியம். ஆனால் அது செய்கிற விஷயத்தை பார்க்கும்போது பெருசா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப அதனால்தான் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது. இருதயத்திலிருந்து கபடு, இருதயத்திலிருந்து தான், இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசும். சொல்லிடலாம், சும்மா சொன்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். எல்லாம் பேச்சுமே, நன்மையான பேச்சு, தீமையான பேச்சு, எல்லா விதமான மனுஷனை ஆதரிக்கிற பேச்சு, அருவருக்கிற பேச்சு, எல்லா பேச்சுகளும் எல்லா வார்த்தைகளும் ஃபர்ஸ்ட் இருதயத்துல வந்து அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ இருதயம் அனுமதிக்காம ஒரு வார்த்தையும் வெளியே வராது. இருதயம் அனுமதிக்காம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இருதயம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்று, அந்த இருதயம். அப்போ ஆகினால்தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இருதயத்தில் சுத்தம். அப்போ இருதயம் சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. சங்கீதக்காரன் தாவீதுக்கு அழகாய் ஒரு வாக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 22வது வசனம் 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அப்ப வார்த்தை என்ன சொல்லுன்னு கேட்டா, இங்க என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி நான் கடந்த நாட்களில் உங்களிடத்துல பிரசங்கம் செய்தேன். அப்போ பாருங்க, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற. நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயமும் ஒரே இதுதான். தன்னுடைய சாயலின் படி, தன்னுடைய ரூபத்தின் படி, தன்னுடைய மகிமை கொடுத்து நான் செய்ததையும் செய்வான், நான் செய்ததை காட்டில மேலான காரியங்களை செய்வான். இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்த தெய்வம் மனுஷனை எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான்னு கேட்டா, தன்னை போல இருக்கணும், என்னுடைய சுபாவம் இருக்கணும், என்னுடைய சிந்தை இருக்கணும், எனக்குள்ளாக இருக்கிற குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். மனுஷன் வாழானான்னு கேட்கும் போது அது சந்தேகம் தான். ஆண்டவர் விருப்பத்தின்படி ஒரு மனுஷனால வாழ முடியுதா?
ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ முடியுதா? ஆண்டவர் அவருடைய இருதய துடிப்ப மனிதன் புரிந்து கொள்கிறாரா? அவருடைய சாயலின் படிதான் படைச்சாரு, அவருடைய ரூபத்தின் படிதான் படைச்சாரு. அவருக்கு உண்டான மகிமை எல்லாம் நமக்கும் கொடுத்தாரு. நம்மளாம் செய்யறோமே. நமக்கும் பாரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. மலைகள் விலகினாலும் ஆண்டவர் சொன்னார். நான் கேட்க ஒரு காரியத்துல ஒரு சம்பவத்துல தலைமையில கையை வச்சு உட்காரும் போது சொன்னாரு, நான் சொன்னேன்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அன்னைக்கு சந்தோஷமா அந்த வார்த்தை எடுத்துக்கல, ஏற்றுக்கோ அன்னைக்கு ஏற்றுக்கோ. ஒன்னாவது சொன்னேன்ல, எது விலகினாலும் ஜனங்களுக்கு நீ சொன்னியே, உன்னை விட்டு என்ன வேணாலும் விலகி போகலாம் அப்படின்னு சொன்னியே, உன்னை விட்டு எது வேணாலும் விலகி போகலாம்னு சொன்னியே, உனக்கு வரும்போது ஏன் கேட்டாரு, உனக்கு வரும்போது ஏன் மக்கள் துக்க முகம், உனக்கு வரும்போது என்னுடைய பொருள், அது என்ன எனக்கு தேவையான காரியம், ஏன் இஷ்டம், நான் தான் ஓனர், நான் என்ன வேணா செய்வேன். ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லாம இருந்து செஞ்சா பரவாயில்ல. உங்ககிட்ட சொன்னேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், நீ மலையை போல நம்பி இருக்கிற ஆட்கள் உன்னை விலகி போனாலும் சரி, அல்லது உனக்கு தேவையான பொருட்கள் நீ அண்டி கொண்டு அதை பிடிச்சு கொண்டிருக்கிற பொருள் உன் கையை விட்டு போனாலும் சரி, சொன்னல இப்போ வருகிற வார்த்தைகளில் வருகிற காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதயம் தேவனை அண்டி கொண்டிருக்கிற இருதயமா இருக்கிறதா, தேவனை சார்ந்து இருக்கிற இருதயமா இருக்கிறதா? நான் செய்வதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. வேத வசனம் ஆண்டவர் மறைக்காமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆன போதிலும் அந்த இருதயம் தனக்குள்ளாக இருக்கணும், என்னை போலவே என் பிள்ளையுடைய இருதயம் இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். அப்ப தேடி பார்க்கும்போது ஒன்றுமில்லை. பிரியமானவன் இருந்தான், சிநேகிதன் இருந்தான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் இருந்தான். அவன் ஆவி தேவனை போல ஆவி உடையவன் இருந்தான். அப்ப எல்லாம் பூமியில இருந்தாங்க. ஆனா இருதயத்துக்கு ஏற்றவன் தான் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு அங்கங்களாய்க்கிறார். என்னன்னா, இருதயத்துக்கு ஏற்றவன் ஒருத்தனை தான் பார்த்தேன் நானு, ஆனா இந்த காலகட்டத்தில் ஒருத்தனை கூட பார்க்க முடியலையே, இன்னும் அந்த ஆட்கள் இல்லையே, இன்னும் அந்த ஆட்கள் குறைவா இருக்கிறது ஆண்டவர் இப்ப வேதனைப்படுகிறார். ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய அக்கிரமங்களை எண்ணாமல் இருந்தான். அவனுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கும்போது பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஓரமா போட்டுனே இருந்தாரு. எதையும் ஆண்டவர் முன்பதாக வைத்துக் கொள்ளவே இல்லை. அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது சங்கீதக்காரன் 32வது சங்கீதத்துல 1வது வார்த்தை 2வது வார்த்தை சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறது. 1:2 பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவனுடைய வாழ்க்கையை பாருங்க. இருதயத்துக்கு ஏற்றவனுடைய வாழ்க்கை, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவர் சொல்லும் போது பாருங்க, எவனுடைய மீறுதல் நான் எண்ணியோ, எல்லா மீறுதலையும் எண்ணி இருக்காரு ஆண்டவர். ஆனா தாவீதை விட்டுட்டார். இந்த தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கம். என்ன இதான் நான் பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறேன். தாவீத மாத்திரம் ஆண்டவர் சொல்ற, தாவீது பாவம் செஞ்ச பிறகு கூட பட்சபாத இடத்துல பாவம் செய்து ஒரு கொலையை பண்ணி அவன் கரங்கள் தீட்டானது, அந்த தீட்டான நேரத்துல ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, ஏன்பா என்கிட்ட கேட்டா நான் தந்திருப்பேனடா. அந்த வார்த்தை ஆச்சரியமா இருந்துச்சு. என்கிட்ட பாவத்தை கூட ஆண்டவர் தரேன்னு சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வசனத்தை நோட் பண்ணி நான் இன்றைக்கு தியானம் செய்து கொண்டிருக்கிற அந்த வசனத்தை ஆண்டவர் அவங்க கிட்ட, ஏன்டா இந்த காரியத்தை போய் செஞ்ச, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான காரியத்தை செஞ்சேன், என்கிட்ட கேட்டுன்னா இன்னும் நான் உனக்கு கொடுத்திருப்பேன், மனைவிகளை பிள்ளைகளை எல்லாத்தையும் கொடுத்திருப்பேன். அதுக்கு அர்த்தம் அதுதான். என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். நீயா ஒரு இடத்துல போய் கையை வச்சு நீயா ஏன் இந்த பாவத்துக்குள்ளாக ஆண்டவர் கேட்கிற, நீயா ஏன் அந்த காரியத்துக்குள்ளாக செயல்பட்டு போனேன், என்கிட்ட கேட்டா நான் கொடுத்திருப்பேன். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கும் இந்த தாவீதுக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கம். யோசிச்சு கிரணிக்க முடியாத அன்பா இருக்கிறது, கிரணிக்க முடியாத காரியமா இருக்கு. நான் ஒரு இடத்துல பார்க்கும் போது கர்த்தரை எக்காவது சோதரிப்பேன், அது ஒரு பெரிய வார்த்தையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு வார்த்தையை நான் பார்த்தேன், அந்த வார்த்தை இன்னும் ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. பிறக்கும் போது எல்லாம் மனுஷனும் தான் பிறந்தான். யாராவது அதிகாரத்தோடு பிறந்தாங்களா?
இப்ப மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராகிய மு.க. ஸ்டாலின் எங்கேயா இருக்குதா? அவர் முதலமைச்சர் ஆவார்னு அவருக்கு தெரியாது. ராஜாக்களா ஆவாங்கன்னு தெரியாது. பெரிய அதிகாரியத்தோட டாக்டர், நான் பாஸ்டர் சிம்சோனாவா பிறந்தேன். யோசித்து பார்த்தேன், உலகத்துல ஒருத்தனுக்கும் கொடுக்க கூடாத ஒரு அதிகாரத்தை தாவீது பிறக்கும் போதே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. தாவீது பிறக்கும் போதே கொடுத்துட்டாரு. மத்தேயு 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 6வது வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். எப்படி? ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் பிறக்கும் போதே ராஜாவா பிறந்துட்டான். பிறக்கும் போதே ராஜா. அதான் பிறக்கும் போது பிள்ளையா தான் பேசான். இவனை பெற்றான், இவனை பெற்றான். அதுக்கு கீழே பார்க்கும்போது இவனை பெற்றான். எல்லாம் பெற்றானுங்க, பிள்ளையா தான் பெற்றானுங்க. ஆனா இங்க தாவீது மாத்திரம் ராஜாவா பிறக்கிறான். அல்லேலூயா. காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை, இதுதான் நம்ம சிந்திக்கிறது இல்லை. தாவீதுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பெரிய கிருபை? தாவீதுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பெரிய மகிமை? தாவீது மாத்திரம் அவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணாத இருக்கிறார். உனக்கு இன்னும் வேணுமாய் நான் தருகிறேன் என்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதை விழிக்கு ஆமா, அவன் பிறக்கும் போதே ஒரு ராஜாவா பிறக்கிறான். அவனுக்கு மகிமை அவனை கொடுத்துன்னு போறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து பூமியை ரட்சிக்க வந்த ரட்சகர் அவன் வயிற்றிலிருந்து தான் பிறக்கிறார். தாவீதுக்கு ஏன் இந்த கடம்? இதை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. சரி, போகட்டும். நான் இப்ப நேரடியாக செய்திக்கு வரலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். நான் சொன்னேன், அவன் தாவீதை ஆண்டவர் ஏன் இவ்வளவு அழகா இவ்வளவு நேசிச்சார் என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் அன்றைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் செஞ்சேன். அது என்னன்னு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. ஆனா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு காரியத்தை நான் பேசி அதை முடித்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். நம்ம 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவர் சொல்லும் போது இப்படியே சொல்றார், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். அவ்வளவுதான். அப்போ அநேக நேரங்களில நாம சில நேரங்களில பார்க்கும்போது நமக்கு விருப்பமானது செய்யறோம். நான் கர்த்தர் தாவீதை ஏன் இப்படி எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கு நான் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அவர் சொல்லும் போது பெரிய ஒரு அதிகாரம், பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னு கேட்டா, சொல்லும் போது எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். எனக்கு சித்தமானது. அநேக நேரங்கள் நமக்கு விருப்பமானதான் நம்ம செய்வோம், நமக்கு பிரியமானதான் நம்ம செய்வோம். அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பிரியமோ, நமக்கு என்ன விருப்பமோ அடிக்கடி சொல்லுவோம். நம்ம ஏன் எனக்கு மண்டை என்ன சொல்லுதோ, என் சிந்தை என்ன சொல்லுதோ, என் இருதயம் என்ன சொல்லுதோ, அதை பத்தி தான் செய்வேன்னு சொல்லுவோம். அது பத்தி தான் செய்வேன்னு சொல்லுவோம். அப்போ இங்க இவனுடைய காரியங்கள் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு என்ன விருப்பம்? இது கர்த்தருக்கு விருப்பமா? கர்த்தருக்கு விருப்பமா? கர்த்தர் அனுமதிக்கிறாரா இந்த காரியத்தை? இந்த பேச்சை கர்த்தர் அனுமதிக்கிறாரா? இந்த செய்ததான இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரா? செய்து கொண்டிருக்கிறதான இந்த நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரா? நாம எங்கேயோ நிக்கிறதுக்கு கர்த்தருக்கு சித்தமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய சர்டிபிகேட் என்னன்னு கேட்டா, எனக்கு என்ன சித்தமோ அதை அவன் செய்வான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒருவேளை கர்த்தருடைய இருதயத்துக்கு நீங்கள் ஏற்றவர்களாய் மாறுவதற்கு நான் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலை, எந்த நிலையிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்பது உங்களுடைய பாக்கியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது உங்க வாழ்க்கையில செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் இது உமக்கு சித்தமா? சித்தம் தான் செய்யுங்க. இன்னொரு மனுஷன் கூட அப்படி செஞ்சா, மோசே
இன்னொரு மனுஷன் கூட அப்படி செஞ்சான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். அவனை குறித்து சொல்லும் போது இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் கொண்டு போகும், இல்லைன்னா நான் வனாந்தரத்திலே நான் சாகிறேன். எனக்கு பிரச்சனை போராட்டங்கள், ஆமா எனக்கு பசி, எனக்கு என்ன வந்தாலும் சரி, இந்த வனாந்தரத்துல இருக்கட்டும், உங்களுடைய சித்தம் என்னமோ அதை மாத்திரம் செய்யுங்க. அந்த சித்தம் நமக்கு ஆமா வேதனையை ஊற்று சித்தமா இருக்கலாம், அந்த சித்தம் நமக்கு ஆமா வலியை உண்டாக்குறதா இருக்கலாம், அவமானத்தை உண்டாக்குறதா இருக்கலாம். அந்த சித்தம் நமக்கு ஆமா கர்த்தருடைய சித்தம் அது என்னன்னு தெரியாது, மறைமுகமானது. இது கர்த்தருடைய சித்தம் மறைமுகமானது. ஆனா அந்த சித்தத்தை குறிச்சு இவன் சொல்லும் போது அது என்ன பெயின் வந்தாலும் பரவாயில்லை, ஆனா ஊர் சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா. அவன் சொல்லும்போது பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, ஆனா உங்களுடைய சித்தமா, இது உங்களுக்கு சித்தமா, இதெல்லாம் தேவ சித்தம் அப்படி சொல்லி நான் உங்களிடத்துல பேசுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்பதான் லைட்டா ஞாபகத்துக்கு வருகிறது. என்னெல்லாம் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேகமா இருக்கிறது. ஒரு மனிதனை தேவன் உண்டாக்கும் போது சித்தத்தோடு உண்டாக்குகிறார். சித்தம் இல்லாமல் யாரையும் படைக்கல. ஆமா, இங்க நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ஏன் இங்க கொண்டு வந்து வைக்கணும் ஆண்டவர்? இங்க கொண்டு வந்து வச்சாருன்னா, ஆனா ஏதோ ஒரு சித்தத்தோட வச்சிருக்கிறார். சீனா மயில இருக்கிறது ஏதோ ஒரு சித்தம். இங்கிருந்து ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை உன்னை கொண்டு செய்ய போகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஊர் என் ஊர்லாம் இல்லை, என் ஊர் எங்கேயும் வெளியூர், என் ஊர் இந்த ஊர்லாம் இல்லை. அம்மா அப்பா ஊரு ஆமா வடற்காடு மாவட்டம். நான் வளர்ந்து, நான் தாம்பரத்துல வளர்ந்தேன், தாம்பரத்துல பிறந்தேன், தாம்பரத்துல வளர்ந்தேன். தாம்பரத்துக்கும் காட்டாங்குளத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஆனா போச்சனர் போனேன், வந்தேன், சபையை உருவாக்குனேன். இன்றைக்கு ஆமா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஏன் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. தேவ சித்தம் இங்க போ, அவ்வளவுதான். தேவ சித்தம் இங்க வந்தேன். அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சித்தம் இருக்கிறது. உன்னை படைச்சதுக்கு நீங்க பார்த்து கேட்காதீங்க, ஏன் படைச்சீங்க கேட்காதீங்க. ஒரு வசனம் சொல்லுல, மண் ஓடுக்கு ஒத்த ஓடாகிய நாம் உண்டாக்கினவரை பார்த்து 49 ஏசாயா 45:9. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுவனுக்கு என்னது கேட்காதீங்க. ஏன்னு கேட்க கூடாது, ஏன்னு கேட்க கூடாது. ஒரு எஜமான பார்த்து ஏன்னு கேட்கறது இல்ல. நமக்கு இருக்கிற அதிகாரிகளை பார்த்து ஏன்னு சொல்லி கேட்கறது இல்ல. இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்து ஏன்னு சொல்லி கேட்கிற, நம்மளோட பெரியவர்களை, பணம் படைத்தவர்களை அல்லது பலன் நிறைந்தவர்களை பார்த்து நம்ம ஏன்னு கேட்கறது, அவன் அடிப்பான். ஆனா கர்த்தரை பார்த்து ஏன்னு கேட்க கூடாது. கர்த்தரை பார்த்து ஏன்னு கேட்கிறோம். இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் ஆயிடுச்சு, ஏன் இதெல்லாம் ஆயிடுச்சு, ஏன் இஷ்டம். அவர்தான் மண்ணோடுக்கு ஒத்த ஓடா இருக்கக்கூடிய நாம மண்ணு. ஆமா, இன்னைக்கு நசுக்கி போட்டோம்னா ஒண்ணும் இல்லாம தூள் ஆயிடுவோம், ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய நாம இன்றைக்கு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரமே இல்லை. அப்போ இங்க வார்த்தை சொல்லும் போது என்னன்னு சொல்லுதுன்னா, ஆமா தேவ சித்தம் என்னது? இது தேவ சித்தமா? இங்க வந்தது தேவ சித்தம். இப்ப சித்தம் தெரியல. இப்ப நம்ம கேட்க ஆரம்பிக்கணும், என்ன ஆண்டவரை, ஏன் சித்தம் ஆண்டவரை, என்ன சித்தம் ஆண்டவரை, நான் இங்க இருக்கிறதுக்கு என்ன சித்தம், நான் என்ன பண்ணணும்? ஆமா, இன்றைக்கு என் நிமித்தமா என்ன நடக்க வேண்டியது இருக்கிறது, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க. இதுதான் கேட்கணுமே, இதுதான் பண்ணணுமே தவிர நான் இங்க ஏன் வந்தேன்லாம் கேட்கக்கூடாது. சில பேருக்கு அந்த அழைச்ச நோக்கத்தையும் தெரியாது, வந்த நோக்கமும் தெரியாது. எல்லாத்தையும் மறந்து அவங்க ஆஃப் பண்ணி போட்டுருவோம். கொஞ்சம் வசதி, கொஞ்சம் துளுத்தா போதும், கொஞ்சம் துளிர் விட்டா போதும், அவனுடைய நிலைமைய தலைகீழ மாறிடும். என்ன பெருசா எல்லாத்தையும் உலகத்துல அனுபவிச்சிட்ட மாதிரி, எல்லாத்தையும் உலகத்துல ஆமா எல்லாம் இவனுக்கு வந்த மாதிரி பண்ணுவோம். கர்த்தருடைய நோக்கம், திட்டம், தீர்மானம் எல்லாம் மறந்துடும், டோட்டலா மறந்துடுவோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரானால், உனக்கு ஒரு தாழ்ந்துகளை கொடுத்தாரானால், உனக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுத்தாரானால், உனக்கு ஒரு கிருபையை கொடுத்து ஜீவனை கொடுத்தாரானால், உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரானால், உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரானால், இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்து நான் என்னப்பா செய்ய, அவன் தாவீது கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்டான்.
அப்போ எதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில காரியத்தை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். சில காரியத்தை ஆமா எதெல்லாம் தேவ சித்தம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 18ஆவது வசனம் சொல்லும் போது, நான் போன வாரம் இந்த வார்த்தையை பேசினேன். 5:18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தமா. எல்லாவற்றை குறித்தும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் செய்யும். நன்மை நடந்தா மாத்திரம் இல்லை, நன்மைக்கு மாத்திரம் தேவனிடத்துல ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை செஞ்சாரு, எனக்கு நன்மை செஞ்சாரு, அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றது பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. நன்மை நடந்துச்சு ஆகினால தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயமா? இது ஒரு பெரிய காரியமா? நன்மை செய்த தெய்வத்துக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். நன்மை நடக்காத பட்சத்தில் உன்னால ஸ்தோத்திரம் சொல்ல முடியுதா? சங்கீதக்காரன் 34வது சங்கீதத்தில் அழகாய் சொன்னார், கர்த்தரை நானு இருக்க பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது தீமை நடக்கும் போதும், எனக்கு ஒரு துக்கம் வந்த போதும், எனக்கு ஒரு கஷ்டங்கள் வந்த போதும் கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன். ஆகதான் அவன் சொல்லும் போது, அவர் கொண்டு யோபு சொல்லும் போது 13வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்கிறது. 13:15 வாசிங்க. அவர் கொன்று போட்டாலும், ஏன்னா அவருக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன், என்னை கொன்று போட்டாலும் என்னுடைய நரம்புகள், என்னுடைய ரத்தங்கள் அவரை துதிக்க. ஏன் நடந்துச்சுன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை மாத்துறதுக்கு, அந்த கஷ்டத்தை மாத்துறதுக்கு அவனால கூடும், அவரோடதான். ஏன் எனக்கு துக்கம் வந்துச்சுன்னா எனக்கு அந்த துக்கத்தை வந்து மாத்துறதுக்கு கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவனுக்கு துக்கம் வந்தா அந்த துக்கத்திலேயே மடிந்து போவான். அவன் எனக்கு சத்தியம் நல்லா தெரியும். சத்தியம் தெரிந்ததுனால நான் இன்றைக்கு கண்ண மூடா நான் எங்க போவேன் எனக்கு நல்லா தெரியும். அடுத்தது என் லைஃப் என்னன்னு தெரியும், அடுத்தது என் வாழ்க்கை என்னன்னு தெரியும், அடுத்தது என் முடிவு என்னன்னு சொல்லி நல்லா தெரியும். எல்லா தனித்தனி ஆத்துமாக்களுக்கு என்கிட்ட கேட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லும் போது, உன் ஆத்துமாக்கு நீதான் உத்தரவாதி, உன்னை நீ காற்றுக்கொள், உன்னை சரியா நீ காத்துக்கொள், உன் ஆத்துமாக்கு நீதான் உத்தரவாதி. உன் பிள்ளைக்கோ, உன் தகப்பனுக்கோ, உன் தாய்க்கோ, அவங்களுக்கு எல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உங்களுக்காக பரிந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு ஆத்துமாக்கு தனித்தனி மனுஷனுக்கும் தனித்தனி நியாய தீர்ப்பு. அவன் சொல்லும் போது எப்படியாய் சொல்கிறான், என்னை கொன்று போட்டால் எந்த சூழ்நிலை தெரியுமா? 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவனிடத்துல இருந்து எல்லாம் மறிந்து போய் எல்லாம் போச்சு. அவனிடத்துல காணப்பட்ட வசதி வாய்ப்புகள் போயிட்டு, அவனிடத்துல இந்த சரீர பலன் போயிட்டு, அவனிடத்துல இந்த பிள்ளைங்க எல்லாம் 10 பிள்ளைங்க ஒட்டு மொத்தமாய் செத்து போனாங்க. அவனிடத்துல காணப்பட்ட எல்லாம் அழிந்தது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். பாவம் செய்யல, அவன் பாவம் செய்யல. அவனுக்கு பாவம் செஞ்ச அவனுக்கு செய்யாதவனுக்கு வந்தது. அவன் எந்த நேரத்துல உத்தமனா இருந்தான். அதிகாலையில இருந்து மத்தவங்களுக்காக உட்கார்ந்து பிரயாசப்பட்டான், மத்தவங்களுக்காக உட்கார்ந்து திறப்புல நின்றான். அவனுக்கு வந்த காரியம் தான் அது. அவனுக்கு வந்ததுதான் சொத்து அழிந்தது, பிச்சைக்காரனா மாறினா, சரீரத்துல புழு பூத்தது, அவன் உடம்பெல்லாம் அவனுக்கு வேதனையா இருந்தது, சரீர வேதனையா இருந்தது. பிள்ளைகள்லாம் போனாங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒட்டு மொத்தமா கண்களுக்கு முன்பதாக செத்து போனாங்க. அவங்க கிட்ட இருந்த மிருக ஜீவன்கள், அவங்க கிட்ட இருந்த வேலைக்காரி, அவங்க கிட்ட இருந்த எல்லாம் அழிந்தது. 21வது வசனத்துல சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்ப வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 18வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து சித்தமாய் இருக்கிறது. என்ன நடக்கும்போது, சரீரத்துல வியாதி வரும்போது ஸ்தோத்திரம்,
அதான் நான் சொல்றேன், அடிக்கடி சொல்ற காரியம். ஆமா, என் சித்தம் இல்லாம தலையில இருந்து ஒரு முடியும் கீழே விழாது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ என் தலை முடிக்க ஒரு சித்தம் உண்டு. நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம் தான், என் தலையில இருக்கிற முடிக்க ஒரு சித்தம் உண்டு. அது போடா அசிங்கமா சொல்றோம், அதை தூக்கி, ஆமா அதை தூக்கி எழுதிக்கிறோம், அதை நம்ம விதத்துக்கு ஆமா வரைஞ்சிக்கிறோம், நம்ம விதத்துக்கு அதை வெட்டி ஏதோ செஞ்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது அதுக்கே சித்தம் உண்டு. அப்போ நான் படிச்ச கண்ணு, நான் படிச்ச வாயு, நான் படிச்ச இருதயம், நான் படிச்ச நரம்புகள், ரத்த ஓட்டங்கள், சிந்தைகள், எலும்புகள் எல்லாவற்றுக்கும் சித்தம் இருக்குது. அதே நேரத்தில் நான் கொடுத்த காசு, நான் கொடுத்த பணம், நான் கொடுத்த சரீர பலனு, நான் கொடுத்த சொந்த பந்தங்கள், நான் கொடுத்த உறவுகள், நான் கொடுத்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே சித்தம் உண்டு. இந்த சித்தத்துல இந்த உலகத்துல இந்த ஆண்டவர் கொடுத்த காரியத்துல ஏறலாம், இறங்கலாம், துக்கம் வரலாம், சந்தோஷம் வரலாம், வேதனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எது வந்தாலும் சரி ஒண்ணு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டு சொல்றது, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்வதே எனக்கு சித்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இழந்திருக்கலாம், பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கலாம், பெரிய கஷ்டங்கள் இடத்துல வந்திருக்கலாம், ஒருவேளை சரீர பாடுகள் வந்திருக்கலாம், பெரிய ஏதோ துக்கங்கள் இடத்துல ஏற்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் என்று கேட்டீங்கன்னா, ஒரு காரியம், ஆமா முதல்ல என்ன நடந்தாலும் சரி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க, தெய்வத்தை உயர்த்தி காட்டுங்க, துதிக்கும் போது அவர் நமக்கு அந்த சித்தத்தை வச்சிருக்காரு. நன்மை வந்தா மாத்திரம் இல்ல, தீமை வந்தாலும் அவரை ஸ்தோத்திரம் செய்ய, அதுதான் தேவ சித்தம். ரெண்டாவது, அந்த தீமை மத்தியில நம்மளால சரியா வாழ முடியாது. ஒருவேளை தீமை வந்துச்சுன்னா, ஆகினால்தான் போன வாரத்துல கடந்த நாட்கள்ல எனக்கு ஒரு பெரிய வேதனை வந்துச்சு. ஒரு வேதனை 1ஆம் தேதியில இருந்து பிரச்சனை தான். 1ஆம் தேதியில இருந்து தலை பாரம் அப்படியே இறக்கி வைக்க முடியாது. 9 நாளும் அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறேன். பெரிய பாரங்கள், பெரிய கஷ்டங்கள். நம்பினவங்கெல்லாம் நம்ம எனக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு ஒரு காரியங்கள், என்னை எதிர்க்கிற காரியங்கள். அவன் சொல்றான் பாத்தீங்களா, சங்கீதக்காரன் 6ஆவது சங்கீதத்துல 7வது வசனமா இருக்கா பாருங்க, 6-7. சீக்கிரம் வாசிங்க. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் 6வது வசனம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். பெருமூச்சினால் இளைத்து போனேன். அவன் பெருமூச்சு நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. பாஸ் ஏதோ கம்ஃபர்டபுளா ஏதோ இருக்கிறாரு, வாழ்றாரு, அதுதான் தெரியும். உன் தோஷத்தை நான் சுமக்கிறது உனக்கு தெரியாது. உன் தோஷத்தையும் நான் சுமக்கிறேன். 10 ரூபா போடுற பத்தியா, அந்த 10 ரூபாய் சாப்பிட்டு தோஷத்தை நான் சுமக்கிறேன். எனக்கு வருது, உனக்கு வந்தா தாங்க முடியாது. என்னோட கர்த்தர் இருக்கிறார். அதான் என் பெருமூச்சு, என் பெருமூச்சினால், வசனம் நான் சொல்றது, பெருமூச்சினால் இளைத்து போனேன். எப்படி ஆயிட்டீங்க? பெருமூச்சு, எனக்கு இருக்கிற பெருமூச்சு. அப்புறம் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி துயரத்தினால் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. 9 நாள், இந்த 1ஆம் தேதி பிறந்ததுல இருந்து தலை கொஞ்சம் கூட ஃப்ரீயா இல்ல. கொஞ்சம் கூட பயங்கரமான பாரங்கள், அழுத்த முடியாத. எந்த அளவுக்கு பிசாசு நெருக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கலாம். எந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் ஒரே ஒரு காரியம் தான், அவனுக்கு எப்படியாவது இவனை விட்டு ஆண்டவர் விட்டு பிரிச்சிடணும். தாவீதுக்கு அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் வந்துச்சு. ஆகினால இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. பெருமூச்சு அவனுக்கும் வந்துச்சு, அழுகை அவனுக்கும் வந்துச்சு, எதிர்ப்புகள் அவனுக்கும் வந்துச்சு. அவனையும் எதிர்த்தாங்க, நிறைய பேர் எதிர்த்தாங்க. அவனால் நிம்மதியா வாழ முடியாத அளவுக்கு எதிர்த்தாங்க. அவனுக்கும் பெருமூச்சு, என்னெல்லாம் பெருமூச்சு வந்து செல்ல, ஐயோடு உட்கார்ந்தா பெருமூச்சு. சொல்ற 10 நாளுக்கு நமக்கு எப்படி இருக்கு, அவனுக்கு எப்படி இருக்கும்? 10 நாளைக்கு அப்படித்தான் இருக்கு.
ஒரே ஒரு காரியம், எப்படியாவது கடவுளை வெட்டி இவனை பிரிக்கணும். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு நான் கடந்த நாட்கள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நல்லா கூடவே இருக்கிற ஆட்கள் கூட நமக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. கூடவே ஆமா, அவங்களுக்கு எந்த தீமையும் நினைச்சிருக்க மாட்டோம். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் மனசுல கொஞ்சம் கூட அவங்களுக்கு துரோகம் நினைச்சிருக்க மாட்டோம். அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிதான் நினைச்சிருப்போம். அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நினைப்போம். அப்படிதான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் என்ன யாருக்கு என்னாலும் பண்ணிருக்கலாம், தினந்தோறும் பாவம் செஞ்சிருக்கலாம், தினந்தோறும் பண்ணிருக்கலாம். ரட்சிப்பு என்றைக்கு இயேசு எனக்குள்ளாக குடி வந்தாரோ அன்றையில இருந்து மக்களுக்கு, மனுஷருக்கு, ஜனங்களுக்கு நான் நன்மைதான் நினைக்குது. ஏன்னு கேட்டா, அவர் என் கூட இருந்தாருன்னா நான் என்ன செய்யறனோ அது அவரே செய்வதுதான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ அப்படி செய்கிற ஜனங்கள் கூட நான் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியும், என்னால் அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நான் வேணான்னு சொல்லி விடுவேன். நம்ம பிள்ளையாச்சு, நம்ம ஆட்களாச்சு, நம்ம ஜனமாச்சு, நம்ம தம்பிமார்களாச்சு. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் கூட எனக்கு விரோதமா எழும்புறதுக்கு பிசாசு ஆமா அவனே கூடவே இருந்த யூதாசு ஆமா யூதாசே எழும்ப ஆரம்பிச்சிட்டான். கூடவே இருந்த ஒருத்தன் பக்கத்துல நிக்கல. நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை மனுஷனுக்கு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டா, எப்படியாவது விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா, தெய்வனை ஆண்டவர் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா, எப்படியாவது இப்போ ஆண்டவரை மறுதளிக்கணும், கர்த்தரை விட்டு தூரம் போகணும். இந்த காரியம் தாவீதுக்கு வந்துச்சு. அவன் தூரம் போனானா இல்லையான்னு தெரியல. பார்க்கலாமா? ஒரு 2-3 வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் கிளம்புறேன். ஆமா, அவன் எந்த சூழ்நிலையும், எந்த காலகட்டத்திலையும், எந்த நிலையிலையும் ஆண்டவரை விட்டு வெளியே போகவே இல்லை. அதுதான் தேவனுடைய இருதயத்துக்கு விருப்பமானது. சின்ன விஷயங்கள்லாம் வருது. சின்ன விஷயங்கள்லாம் வரும்போது, சாதாரணமான ஒரு விஷயங்கள் வரும்போது நம்ம தெய்வத்தை விட்டுறோம். ஆனா அவன் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் விடல. ஆகலாம் இருதயத்துக்கு ஏற்றவனா நம்ம உலகுது. வாசிங்க பார்க்கலாம், எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். 5ல இருந்து. தாவீது ராஜா மகியூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கோராவின் குமாரனாகிய சீமேயு என்ற பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே, ஏலியாவின் மனுஷனே, தொலைந்து போ சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் விட்டார் என்று. ஒண்ணு இல்ல, ஒண்ணு அற்ப மனுஷன்லாம் தாவீதை தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பெரிய ஒரு எல்லாம் இல்ல, அற்ப மனுஷன், அற்ப காரியங்கள். பல நேரங்களில நான் சொல்றேன், நீங்க நினைத்து பார்க்காத ஆள் உங்களை தூஷிக்கலாம். நம்ம உடனே என்ன நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வரணுமா, நாங்க உத்தமமா தானே பின்தொடர்ந்தோம், நான் உண்மை நான் தொடர்ந்து நன்மைதானே செஞ்சுன்னு இருந்தேன். இப்ப நான் சொல்லலாம், அந்த வார்த்தையை நான் சொல்லலாம்ல. இப்போ ஆண்டவரே நன்மைதான் செஞ்சேன், இவன் போய் இப்படி எதிர்ப்பான்ட்டானு. இவெல்லாம் ஒரு ஆளா ஆண்டவரே? ஒருத்தர் சொல்றான், அவன் செத்த நாய் அப்படின்றான். ஒரு செத்த நாய் சொல்லி இப்ப முடிச்சிடறான் அப்படின்றான். அப்போ அந்த செத்த நாய் தாவீது ராஜாவை தூஷிக்குது. நினைச்சு பாருங்களேன், பாஸ்டுக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா எத்தனையோ முறை வாயை திறந்துட்டோம். ஆமா, அவன் எதிர்க்க கூடாதா ஆளு. அங்க பவுல் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, கலாத்தியர் 6ல, சத்தியத்தை சொன்னதுனாலே நான் உனக்கு என்ன ஆனேன், சத்ருவாயிட்டேன். சத்தியத்தை சொன்னதுனால, எடுத்து பேசினதுனால, எடுத்து சொன்னதுனால, வசனத்தை எடுத்து காட்டினதுனால என் வேலை பாது, என் வேலை அது. அப்போ தூஷிக்கும் போது மனுஷனுடைய இருதயங்கள் வேறுபடுகிறது. தூஷிக்கும் போது பாருங்க, ஆமா மனுஷன் கூட சில நேரத்துல பார்ப்பாங்க, நான் முன்னாடி சொன்னது போல யோபு வாழ்க்கையில சொன்னது போல மனைவியை தூஷிக்க ஆரம்பிச்சிட்டான். இது இவனுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான்.
இவனுடைய வாழ்க்கையில அது நடந்தது. அப்போ அவன் சொல்லும் போது இப்படியாகி சொல்லுகிறான். என்ன சொல்றான்? 12வது வசனம் நினைக்கிறேன் அந்த வசனம். அதற்கு ராஜா, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அவன் தூஷிக்கட்டும். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இதுதான் சித்தம். உன் வாழ்க்கையில உன்னை தூஷிக்கிறார் என்றால், யாராவது தூஷிக்கிற, செத்த நாய் உன்னை தூஷிக்குது என்றாலே அது தேவ சித்தம் தான். இந்த தேவ சித்தத்துல நாம எந்த சூழ்நிலையும் அவரை விற்று வலுவாமல் அவரையே பின்பற்றுறதுதான். அப்படி பின்பற்றினாதான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க முடியும். நான் சொன்னது போல மனைவி தூஷிக்கிற ஒரு இடத்துல பாத்தீங்களா? 2 சாமுவேல் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 16வது வசனம் சொல்லும் போது இப்படியே சொல்லிருக்கு. வாசிங்க. பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் அழகனை வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை தூஷித்தாள், அவமதித்தாள். இருதயத்தில் அவமதித்தாள். யாரு? அவமானம். ஆமா, ஆண்டவரை சில பேர் சபையில திட்டும் போது, சபையில நான் அப்படி நிறைய பார்த்திருக்கேன். நிறைய லைஃப்ல 13 வருஷம் 14 வருஷம் நான் பாஸ்டரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். அதுக்கு முன்னாடி 4 வருஷம் நான் ஊழியக்காரனா இருந்தேன். மொத்தம் என்னுடைய சர்வீஸ் 20 வருஷம் சர்வீஸ்ல திட்டினா ஓடுறாங்க, சபை விட்டு காலி ஆயிடும். என்னதான் பேசினாரு கடமைட்டா போற அளவுக்கு ஆயிடும். கொஞ்சம் காசு போடந்துச்சுன்னா ஆமா சர்ச்சு கூட ஆரம்பிச்சு அவனே பாஸ்டா கூட ஆயிடுவோம். தேவ சித்தமெல்லாம் கேட்க மாட்டான். ஆண்டவரே எனக்கு தேவ சித்தம் இருக்கிறதா, நான் ஊழியக்காரனா அப்படிலாம் கேட்க மாட்டாரு. ஊழியக்காரர் வேற, பாஸ்டர் வேற, மிஷினரி வேற, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஆஃப் டைம் மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. இல்ல ஊழியக்காரன் அப்படின்னும் போது ஜனங்களுடைய தோஷத்தெல்லாம் சுமக்கணும். ஆமா, நீ அது ஊழியக்காரன்ற அபிஷேகம் உனக்கு வரணும். தாவீதை போல அங்க யாரு ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை உன்னால செய்ய முடியாது. ஆரோனை போல அழைக்காவிட்டால் நீ செய்யவே முடியாது. எனக்கு தூஷித்தாங்க ஆக மொத்தம் இவன் முன்னாடி நான் நிக்க கூடாது. அவ்வளவுதான். இவன் முன்னாடி நிக்க கூடாது. அது காசு படம் இருந்துச்சுன்னா சர்ச்சை ஆரம்பிச்சிடலாம், இல்லாட்டி வேற சர்ச்சில் போய் இணைஞ்சிடலாம், சம்பந்தம் இல்லாத சர்ச்சுக்கு போயிடலாம். உன்னை பாசு கர்ப்ப வேதனைப்பட்டு பெத்திருப்பான், உனக்காக முழங்கால் படிட்டு இருப்பான், உனக்காக பாஸ்டிங் இருந்திருப்பான், உனக்காக என்னவோ பண்ணிருப்பான். ஆனா ஒரு வார்த்தை சொன்ன உடனே சர்ச்சை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு, ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிற சின்னத்தை நான் பார்த்திருக்கிறேன். இருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படியே அந்த ஜனத்தெல்லாம் பார்த்திருக்கிறேன். இந்த கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ஒரு கூடாரத்தை போட்டுருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆமா, ஒரு தூஷிப்பு என்று ஒரு வார்த்தை வந்தோன்னா இயேசுவே மறுதளிச்சிடறோம். நம்ம இயேசுவே விட்டுறோம், இயேசுவை தூக்கி ஓரமா போட்டுறோம். ஆனா இவனுடைய வாழ்க்கையில தூஷிப்புன்னு வந்த உடனே இவன் சொன்னா, இது தேவ சித்தம், என் தேவ சித்தம், இது கடவுள். ஆமா இன்றைக்கு என்ன நினைச்சிருக்காரு, இவன் மூலியமா பேசணும்னு சொல்லி இவன் எனக்கு திட்டணும் அப்படின்னு சொல்லி சித்தத்தை வச்சிருக்காரு. இதுதான் அவங்கிட்ட இருந்த பாயிண்ட். அது மாத்திரம் இல்ல, நீங்க அவன் மனைவி தூஷிக்கிறா பாருங்க. மனைவி தூஷித்த உடனே அங்கேயும் ஒரு பெருசா எடுத்துக்கல. 20வது வசனம் சொல்லும் போது, 20-21 சொல்லும் போது, தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறான். 20வது வசனம் 20-21. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் கேவலமா இருப்பேன்றாங்க. நீ திட்டுற இல்ல, அசிங்கமா திட்டுறல,
நான் இன்னும் கேவலமா இன்னும் திட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுதான் நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. துண்டக்கான துணிக்கான மூட்டை கட்டின்னு ஓடுறதெல்லாம் இல்ல. இந்த சபை இங்க உதைச்சா ஃபுட்பாலா, நீ இங்க உதைச்சா அங்க போறது, அங்க உதைச்சா அங்க போறது, அங்க உதைச்சா அங்க போறது. 10 அப்பா உனக்கு, ஒரே அப்பா தான். 10 அப்பா இருந்துச்சுன்னா நீ உன்னுடைய பிறப்பு வேற பிறப்பு. 10 அப்பா இருந்துச்சுன்னா உன்னை வேற மாதிரி சொல்லுவாங்க, அசிங்கமா. உன்னை திட்டவும், உன்னை அடிக்கவும், உன்னை உதைக்கவும், உனக்கு சகல விதம். நான் போன வார்த்தையில சொன்னேன், ஒரு வார்த்தையில சொல்லும் போது, ஒரு தம்பிக்கிட்ட சொல்லும் போது இப்படி சொன்னேன், நான் மேய்ப்பன், நீ ஆடு, நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன், நான் தான் உன்னை மேய்ப்பேன், நான் தான் உன்னை நடத்துவேன். நீ எதிர்த்து நிக்க முடியவே முடியாது, நீ எதிர்த்து நிக்க கூடாது. ஒரு ஆடு எதிர்த்து நிக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வருகிற காரியங்கள், உனக்கு தூஷிப்பு வரலாம், நீ விட்டு விலகாத. விலகிறது தெய்வ சித்தம் அல்ல. தாவீது விலகல. விலகாததுனாலதான், ஒரு பெரிய தூஷிப்பு வந்த போதும் அவன் விலகாததுனாலதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவானாய்ந்தான். நம்பர் 2, ரெண்டாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு வேதனையான காரியம், 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 15-16 வசனங்களை வாசிக்கலாம். 15, 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பர் ஆனவர்கள் எழுந்து. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. தாவீது வீட்டுல ஒரு மரணம் நடக்குது. பாருங்க, அந்த மரணம் கூட தாவீது பிரிக்கல. ஒரு மரணம் ஏற்படுகிறது தாவீது வீட்டுல. தாவீதுடைய பிள்ளை சாகுது. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து உபவாசம் பண்ணி, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுது புலம்பி என்னென்னவோ செய்த தாவீது, டக்கு பிள்ளை செத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? என்ன செய்யுங்களா? அந்த ஆண்டவருக்கு கண் இல்லையா? அந்த ஆண்டவருக்கு காது இல்லையா? மூக்கு இல்லையா? அந்த ஆண்டவருக்கு இது இல்லையா? இருதயம் இல்லையா? அந்த ஆண்டவருக்கு எல்லாம் இருக்கு. ஆண்டவருக்கு இல்லாததெல்லாம் இல்லை. உனக்கே இருக்கும்போது ஆண்டவருக்கு இருக்காதா? உனக்கே இருக்கும்போது, ஆமா, சில பேர் சில சின்ன காரியம் சின்ன இழப்பு வந்தாலும் கர்த்தரை விட்டு எங்கேயோ விடுவாங்க. கடந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணதால்தான், ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இதுக்கு கொடூரமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்க விட்டு போயிடவே கூடாதப்பா, அவங்க விட்டு விலகிடவே கூடாது. எல்லா அளவும் நான் ஆதியில, ஆமா, என்னை ரட்சிக்கும் போது நான் வைத்த அன்பு இதுவரைக்கும் உன் மேல குறையாத, இந்த 20 வருஷமா குறையாத இருக்கிறது. இப்போ ஒரு பிரச்சனை வந்து, இப்போ ஒரு சின்ன காரியங்கள், மனவேதனை வந்து, சின்ன ஒரு இழப்பு வந்து, நான் உண்மை தூஷிக்கவே கூடாது, உண்மை நான் மறுதளிக்கவே கூடாது. இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த காலத்தை தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். இழப்புகள் வரலாம், வேதனைகள் வரலாம், தாங்க முடியாத கஷ்டம் வரலாம், தாங்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஐயோ, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படி சொல்லி கேட்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? தொடர் மரணங்கள் வரலாம், தொடர் உபத்திரவங்கள் வரலாம், தொடர் வேதனைகள் வரலாம், தொடர்ந்து உனக்கு கஷ்டங்கள் வரலாம். இன்றைக்கு தாவீதுக்கு வந்தது, அந்த வந்த சூழ்நிலையிலையும் அவன் தெய்வத்தை மறுதளிக்கவில்லை. எழுந்தான், சபைக்கு போனான், குளிச்சான், ஸ்தானம் பண்ணான், நேரா போனான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான், அவன் வேலையை அவன் ஆரம்பிச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. மனுபுத்திரனுடைய காலங்கள் எல்லாம் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்று சொல்லி ஒரு ஒன்று, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் என்று சொல்லி ஒரு உண்டு. அது சின்ன வயசு பெரிய வயசு எல்லாம் தெரியாது. ஜபா, ஆமா, அது ஜபாவை அடக்கம் பண்ணும் போது நான் ஜெபம் பண்ண அந்த இடத்துல, ஆண்டவரே, இதுவே எனக்கு கடைசி அடக்கமா இருக்கணும், சிறு பிள்ளை அடக்கம் இதுவே எனக்கு கடைசியா இருக்கணும், திருப்பி நான் பண்ண மாட்டேன், திருப்பி என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க கூடாது. அங்க கடைசியா ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு அனுபவத்துக்கு ஒவ்வொரு ஜபத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த இடத்துல அந்த ஜபாவை நான் அடக்கம் பண்ணும் போது
உட்காந்து அந்த இடத்துல நான் ஜெபிச்சேன். அவனுக்கு மண்ணுக்கு மண்ணாகும், புழுதிக்கு புழுதியாகும், சாம்பலுக்கு சாம்பலாகும் நாங்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணு. ஆண்டவரு, மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு 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 சிறு பிள்ளை அடக்கத்தை நான் பண்ணவே கூடாது. சிறு பிள்ளை அடக்கத்தை பண்ணக்கூடாது. நாங்க உட்காந்து ஜெபம் பண்ணு. அப்போ சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, அல்லது திரகாத்திரம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மரணம் ஒரு நாள் சந்திக்கும். வேதம் சொல்லுது, இன்னைக்கு காலை வேலையில படிச்சேன், பறித்து கொண்டு போகிறேன். நான் பறித்து கொண்டு போகிற வசனம் சொல்லுது, அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல ஒரு மனுஷனுடைய ஓட்டம் இருக்கிறது. அஞ்சல்காரன் எப்படி ஓடுகிறானோ, அந்த போஸ்ட்மேன் எப்படி ஓடுகிறானோ, அந்த போஸ்ட்மேனுடைய காரியங்கள் பாருங்க, டக்கு 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 நடக்கும். அப்ப நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம விட்டு விலகக்கூடாது. தாவீது விலகல. ஒன்று, தூஷிப்பு வரும்போது விலகல. இரண்டாவது, குடும்பத்துல மரணம் வரும்போது அவன் விலகல. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருங்க. ஒண்ணு, அவன் தேவ சித்தத்தை எல்லா நேரத்திலையும் செய்யறான். எல்லா சூழ்நிலையும் தேவ சித்தத்தை அவன் தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால, அவன் தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவனுக்கு தூஷிப்பு வருகிறது. அப்ப மறுதளிக்க முடியல, விட்டு விலகல. அதே நேரங்களில் குடும்பங்களில இழப்பு, நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான மிகவும் ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது, மரணம் வருகிறது. அப்போ அவன் விட்டு போகல. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ இங்க ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஏன் தாவீது அவ்வளோ நேசிக்கிறார் ஆண்டவர்? இவ்வளோ நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை தொடர்ந்து இப்ப இந்த காரியம் இதெல்லாம் பார்த்துட்டு அது அப்படியே நம்மளும் போறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போறதெல்லாம் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவனுக்காக நிக்கிறதா. ஒரு காரியம் நடக்கிறது, அங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சுன்னு போறாங்க. குடும்பம் அந்த இடத்துல சின்ன பின்னமா ஆகுறது. அந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல. அந்த நீ 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 4வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல், அழுகிறதுக்கு பலனே இல்ல. எவ்வளவு அழுது இருப்பாங்க, எவ்வளவு அழுது இருப்பாங்க. அதனால உட்காந்து அழுது பார்த்தேன் நான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டு தண்ணி வரும், ஒண்ணும் இல்லை. இதே கஷ்டம்தான். மனுஷன் தானே, இரும்பா நம்ம. என் கண்ணு நான் இரும்பு கண்ணா, என் கண்ணு நான் அப்படியே சிமெண்ட்ல செஞ்சு வச்சு கண்ணா, மாம்ச கண்டு தானே, மாம்சடி சிந்த தானே. என் நரம்புகள், எனக்கும் உணர்வுகள் உண்டு அல்லவா, எனக்கும் அந்த அன்பு பாசம் எனக்கும் அதுவும் உண்டு அல்லவா. என்கிட்ட பிரச்சனை வரும்போது நான் அழுதேன். ஒரு நாள் 2 நாள் அழுதேன், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அழ பலன் இல்லாத வரைக்கும் அழுதானோ, பலனே இல்லை. அழுவதுக்கு பலனே இல்லை அவங்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு அழுகு. ஏன் அழுகு ஏன் வரும், எப்போ வரும் அழுகு அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் மேலதான் அழுகு வரும். எல்லாத்துக்கும் மேல ஒன்று, அடிக்கடி சொல்ல, கோபம் வரும். ஃபர்ஸ்ட் நல்ல விதத்துல சொல்லி பார்ப்போம். அடுத்தது சாந்தமா சொல்லி பார்ப்போம். அன்பை எடுத்துரைத்து பார்ப்போம். செய்த நன்மைகளை சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் எரிச்சல் ஆகி பார்ப்போம். கோபப்பட்டு அடிச்சு கூட பார்த்துருவோம் சில நேரத்துல. கடைசியா வருகிறது தான் அழுகு. கடைசியா முடியாத எல்லாம் ஃபைனல் கடைசியா வருகிறது தான் அழுகு. அவன் அழுவான் பாருங்க. அந்த அழுகையில ஒரு சென்ட் கிடைச்சே ஆகணும், கிடைச்சே ஆகணும். அந்த அழுகையில அதுதான் லாஸ்ட் மூமெண்ட், கடைசியா பண்றது அதுதான். அது வேற வழி இல்லை. அடுத்தது என்னன்னு தெரியாது, அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் அழுக வரும். இதுக்கெல்லாம் வழி இருக்கும் போது அழமாட்டான். இது ஒரு வழி இருக்குது, சரி இதை பார்த்துருவோம், இங்க போயிடுவோம், அங்க போயிடுவோம், இதை பண்ணிடுவோம், இவனை போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு முடியாத பட்சத்துலதான் அவன் கண்டது தண்ணி வரும். ஐயோ எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. தாவீது அழ பலனே இல்லையா, அவனுக்கு பலனே இல்லை. அப்படியே ஓரமா பிடிச்சு உட்கார்ந்தான். 6வது வசனம் சொல்லும் போது இப்படியா சொல்கிறது. 6, மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கப்பட்டான். ஒருவேளை உடைய வாழ்க்கையில நெருக்கம் ஏற்படலாம். தாவீதுக்கு வந்த நெருக்கம் என்ன தெரியுங்களா?
அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல எனக்கு. அடுத்தது நான் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. தெரியாத சூழ்நிலை, ஒரு நெருக்கம், மனசெல்லாம் நெருங்கி போச்சு. அடுத்த மூமெண்ட் நான் என்ன பண்றது? இப்படி நம்மள எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க நமக்கு. ஆமா, நமக்கு ஆமா கூட இருந்தவெல்லாம் நமக்கு விரோதமா எழுப்பிட்டான். நான் எப்ப கீழே விழுவேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் எப்போ கீழே விழுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இவனை தூக்கி விட்டேன், இவனை தூக்கி இவன் நல்லா இருக்குன்னு சொல்லி இவனை தூக்கி விட்ட ஆளெல்லாம் இன்றைக்கு என்னை கீழே தரணும்னு சொல்லி பார்க்கலாம். சிம்சோன் விழுந்தா அதை நான் பார்ப்பேன்னு சொல்ற ஆட்கள் உண்டு. ஆண்டவர் கண்ணில் காமிக்கிறார், என் கண்ணில். அவனை பார், இவனை பார், இவன் பாரு, இவன் என்ன இப்படிப்பட்ட எண்ணம், இவன் காரியம் இப்படிப்பட்ட காரியம் கண்ணால காட்டுறாரு ஆண்டவர். நெருக்கம் அதுதான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் ஏற்படலாம். அந்த நெருங்குற நேரத்துல நாமளே சுயமா ஒரு முடிவு எடுத்துருவோம். தாவீது அது செய்யல. 8வது வசனத்துல உட்கார்ந்தான், போய் ஜெபத்துல உட்கார்ந்து ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்யணும்? நான் 3 காரியத்தை சொன்னேன். 3 காரியத்தை உங்க இடத்துல சொன்னேன். ஆண்டவர் தாவீத இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்ட ஏன் அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக எவ்வளோ பிறக்கும் போது தாவீத மாதிரி அப்படி பண்ணாரு. அவனை பிறக்கும் போதே ராஜாவா பிறக்க வச்சாரு. வளரும் போதே ஆசீர்வாதமா, ஒரு தோல்வி இல்லாத வளர்ந்தானே. அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவன் கேட்டதை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி தாவீது இடத்துல அவர் என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி, எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் கண்டேன், எனக்கு சித்தமானதான் அவர் செய்வான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்ன சித்தம்? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறது ஒரு சித்தம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலம் இழந்தாலும் வாழ்ந்தாலும், அவன் இல்லை என்று சொன்னாலும், நஷ்டம் வந்தாலும், எனக்கு இழப்பு வந்தாலும், எப்போதும் நான் கர்த்தரை துதிப்பேன். 2வதாக அவன் நெருக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தரை பின்பற்றி கொண்டான். 3வது அவனுடைய மரணம், வீட்டிலே மரணம் வந்து அவனுடைய வாழ்க்கையில இல்லாத காரியங்கள் வரும்போதும் அவரை பின்தொடர்ந்தான். 3வதாக இவன் மிகவும் நெருக்கப்பட்டு அழுகிற சூழ்நிலையிலும் கர்த்தரை விடவே இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொன்ன காரியங்கள் ஏதாவது உன் வாழ்க்கையில வந்திருக்கலாம், வரலாம். வந்து இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்தாலும் சரி, அவரை விட்டு விடாத இருக்கிற ஒரு மனதை தேவனிடத்தை கேளுங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு நாங்க விலகி போகாத மனசை எனக்கு தாங்க ஆண்டவர். நமக்கு ஆமா, நம்முடைய வாழ்க்கையில அன்றாட செய்கிற காரியங்கள், நமக்கு துக்கம் வந்துச்சு நம்ம செய்வோம், சோர்ந்து போய் படுத்துருவோம். நம்ம 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 அந்த கோபத்தை காட்டுற 2 இடம் உண்டு. ஒன்று சாப்பாட்டுல கோபத்தை காட்டுவோம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். 2வதாக வில்லலுக்கு செய்வோம். அப்படியே போய் ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, நமக்கு ஒன்று இருக்காது, அப்படியே படுத்துருவோம் போய் சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு தூஷிப்பு வந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பத்துல பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி, இதே நேரத்துல ஆமா உனக்குள்ளாக மிகவும் நெருக்கப்படுகிற காரியங்கள், அழுகிற காரியங்கள் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு நம்ம ஜபிக்க போகிற ஆண்டவரை, உங்க விட்டு விலகாத இருக்கிற ஒரு அந்த சூழ்நிலை தாங்கப்பா. எனக்கு உனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு எந்த நேரத்திலையும் பிரியவே கூடாது. எந்த நேரத்திலும் எதுவும் அவன் முயற்சி செய்வான். இது யுத்த காலம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யுத்த காலம். நம்ம நினைக்கலாம், அனாவசியமா நினைக்கலாம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு ஆமா இப்படியே நான் வாழ்றேன், இப்படி போற கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னு சொல்றான். சில பேர் கிறிஸ்தவன் ஆவறதுக்கு ஆமா அருகதை இல்லாத ஒரு ஆட்கள். ஆமா, அவன் சுயநலத்துக்காக வாழ்வான், சுயநலத்துக்காக இருப்பான். கொடுத்தா இவன் தேவனை துதிப்பான், கொடுக்கலன்னா அவன் பாட்டுக்கு வேற எங்கேயாவது போவான், என்னமோ செய்வான். அவன் சுயநலத்துக்காக கர்த்தரை எத்தனை முறை வேணாலும் எப்போ வேணாலும் மறுதளிப்பான். அதே இல்லை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவமான வாழ்க்கை தான், சந்தோஷமான வாழ்க்கைலாம் இல்லை. ஆனால் இங்கே உனக்கு சந்தோஷம் இல்லை. இங்கே அங்கதான் சொன்னா, பூமியில லாசரு அவன் துக்கத்தை அனுபவித்தான், பரலோகத்தில் அவன் சந்தோஷமா இருக்கிறான். இங்க வாழ்றது 70 வருஷம் 80 வருஷம் தான். ஆனா பரலோகத்துல அவன் சொல்லும்போது, அவன் இங்கே நீ சந்தோஷமா இருக்கிற, அங்க நீ துக்கப்படுகிற. உனக்கு எந்த வாழ்க்கை வேணும்? இங்க சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை வேணுமா? 70 வருஷம் சந்தோஷமா இருக்க அந்த சூழ்நிலை உனக்கு தேவைப்படுகிறதா? இல்ல நித்த தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய காலங்கள் தேவைப்படுகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
நான் சொன்னது போல ஒருவேளை வந்திருக்கலாம், வரலாம். வந்த சூழ்நிலையும் சரி, வரப்போகிறதான சூழ்நிலையும் சரி, எந்த சூழ்நிலையும் அவரை விற்று விலகாதபடிக்கு அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தரை முத்தம் செய்யுங்கள், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆமா, படுக்கை அறையில அவள் தேடினாலாம். படுக்கை அறையில எப்போது ஆண்டவர் இருக்காரா, பக்கத்துல இருக்காரா பார்த்தாங்க. ஆமா, என் படுக்கை அறையில உன்னத பாட்டுல சொல்லும் போது, என் படுக்கை அறையில அவனை நேசரை தேடினேன். வசனம் சொல்லுது. எத்தனை வருஷமா? 3:1. என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இப்ப நான் அடுத்தது செய்யறேன். நான் போய் எங்கே நேசரை விட்டனோ அங்கே இருந்து அவரை வந்து கூட்டி கொண்டு வந்து அவரை நான் என் தாயின் அறையில நான் அவரை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். என்ன ஆனாலும் சரி அவரை விட மாட்டேன். பிசாசு வெக்கப்பட்டு போவான், கர்த்தர் சந்தோஷப்படுவார். வரும் இந்த 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டங்கள் வரும். போராட்டம் உனக்கு வரல அப்படின்னா சம்திங் ராங். நீங்க நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை உனக்கு போராட்டம் வருகிறதா, உச்ச கட்டத்துக்கு போராட்டம் வருகிறதா, அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி போராட்டங்கள் வரும். ஏதோ பெருசா இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் கிட்ட போய் சின்ன ஆள் மோத மாட்டான். ஆமா, அவன் என் ஈக்குவலுக்கு வந்து மோதுவான். அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியும். அவனுக்கு என்கிட்ட என்ன பலன் சொல்லி தெரியும். பெரிய வரும், பெரும் வெள்ளம் வரும், பெரும் காற்று வரும், பெரும் மழை வரும், என் மேல மோதும். சும்மா தட்டி விழுகிற காரங்கள் வேற, பெருசா வந்து பாதிக்கிறது வேற. உன்னுடைய அனுபவத்துக்கு ஏற்றபடி உனக்கு பிரச்சனைகள் வரும். உன் அனுபவத்துக்கு ஏற்றபடி தலைவலி வந்துச்சுன்னா அது தாங்கதான் சக்தி உண்டு. மரணம் வந்துச்சா அது தாங்கதான் சக்தி உண்டு. இழப்பு வந்துச்சா அது தாங்கதான் சக்தி உண்டு. அது தாங்க சக்தி உண்டு. பெரிய எதிர்ப்புகள் வருகிறதா, 10 பேர் 20 பேர் சேர்ந்து மோதுறாங்களா, அதை தாங்க என் பிள்ளைக்கு சக்தி உண்டு. முடிஞ்சா மோதிப்பார். யோபுக்கு அதைதான் யோபுக்கு சொன்னார். ஆமா யோபு, ஆமா நீ யோப தொட போறியா, தொட. எப்படி தொடர? பிள்ளைங்களா தொடறியா, தொட. சரீரத்தை தொடறியா, தொட. வேலைக்கார மரியாதை, ஆமா அவனுடைய எல்லா காரியம் எதை வேணாலும் தொட்டுப்பான். பிசாசு ஆக்ரோஷத்தோடு வந்து தொட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நாவினால ஆமா தேவனை தூஷிக்கவே இல்லை. இன்றைக்கு உனக்குள்ளே ஒருவேளை தூஷிப்பு வரலாம். யாராவது தூஷிக்கலாம், எதற்கு தூஷித்திருக்கலாம், தூஷிக்கலாம். குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம், ஒருவேளை வரலாம். ஒருவேளை பெரிய நெருக்கங்கள் வந்திருக்கலாம், அழுகை வந்திருக்கலாம், ஒருவேளை வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரை பற்றி கொள்ளுங்கள். அப்போது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்க இருப்பீர்கள். உங்க கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னீங்களப்பா. உடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க நாங்க முதல்ல பார்த்தது அவன் தேவன் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் சொல்லி அருமையான கர்த்தாவே, அந்த தாவீது இருதயத்தை போல எங்களையும் கர்த்தாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றும் ஐயா. எங்கள் இருதயத்துக்கு ஏற்றவராக உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்களும் எந்த சூழ்நிலையும் உங்களுடைய சித்தத்தை செய்ய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிறதான நல்ல காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா தாவீது கர்த்தாவே அப்பா அந்த சுபாவம் தாவீதுக்குள்ளாக இருக்கிற அந்த நல்ல எண்ணம், தாவீதுக்குள்ளாக இருக்கிறதான அந்த சிந்தை
எங்களுக்குள்ளாக கத்தாவே கடந்து வரட்டும் அப்பா. கத்தாவே எந்த காலத்திலும் அப்பா சந்தோஷம் வரும்போது மாத்திரமல்லப்பா, சந்தோஷம் வரும்போது மாத்திரம் கத்தாவே 10 பேரை கூப்பிட்டு கத்தாவே அவங்களுக்கு சாப்பாடை போட்டு நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. நாங்கள் துக்கப்படுகிற நேரையிலும் கத்தாவே கத்தர் கொடுத்தீர், கத்தர் எடுத்தீர், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல இன்றைக்கு உண்மை நாங்கள் கத்தாவை ஸ்தோத்தரிக்க தேவனாகிய கத்தர் கத்தாவை எந்த காலத்திலும் உண்மை ஸ்தோத்தரிக்க எல்லா நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்வதே, அப்படி செய்வதே தேவ சித்தம் என்று சொன்னது போல 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல 18வது வசனத்துல சொன்னது போல கத்தாவே உம்முடைய கத்தாவே உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலிகளை எங்களுடைய வாய்களில இருதயத்துல வைங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீது தூஷிக்கும் போதும் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை, வீட்டுல மரணம் வந்த போதும் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை, உபத்திரவங்கள் கத்தாவே அப்பா நெருக்கப்பட்ட சூழ்நிலை மிகவும் அழுத சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகவே இல்லை. அப்படி விலகாத ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தேவ கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் கத்தாவே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா. குடும்பங்களிலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக, நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த குடும்பங்களிலும் துக்க காரியங்கள் வராதபடிக்கு எல்லா குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்துக் கொள்வீராக. பொல்லாத வைரஸ் கிருமிகள் கத்தாவே எந்த குடும்பத்தையும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேல ஊற்றுகிறேன் ஆண்டவர். நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. கத்தாவே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அப்பா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் ஆற்றி தேற்றும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே இந்த லாக்டவுன் காரியங்களா சீக்கிரமாய் முடிய என் தேவனாகிய கர்த்தர் கத்தாவே சபையில வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். நல்ல ஆட்சி மலரட்டும். கர்த்தருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ராஜ ரீகம் பண்ணுவீராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டிலையும் தேவனாகிய கர்த்தர் அப்பா கத்தாவை யோபையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்து கொண்டது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து கொள்ளும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னுடைய ஐக்கியமும் ஆறுதலும் தேடுதலும் வழிநடத்தலும் சமாதானம் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.